அனைவருக்கும் வணக்கம். நீயும் எதையோ கண்டுபிடிச்சு தர நம்ம தெரு ஜனங்களுக்காக ஏதாவது பண்ண வேண்டியதானடா. தண்ணி தானே எடுக்க போற. இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெண்கள் இந்த மாதிரி கியூல தண்ணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. இது நகர்ப்புற வாழ்க்கையில நம்ம அன்றாடம் பார்க்கிற காட்சி. இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா, இந்த கியூல யாராவது ஆண்கள் இருக்காங்களா பாத்தீங்களா? என்ன காரணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க குடம் எடுத்துட்டு போறதுதான் செல்லுபடி ஆகும். இந்த குடத்தை தூக்குறது பெண்களோட வேலை அப்படின்னு அப்பையில இருந்து நம்ம வச்சிருக்கோம். ஆண்கள் ஒரு சிலர் பெண்களுக்கு உதவுறதுக்காக இந்த குடத்தை தூக்குவாங்க, அதுவும் நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு எல்லாம் என்னோட பெரிய சல்யூட். இருந்தாலும் இந்த குடம் தூக்குறது அப்படிங்கிறது தொன்று தொட்டே பெண்களோட வேலை, இது பெண்களுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கிறதுனால இங்க பெண்கள் தான் மிகுதியா இருக்காங்க. இந்த குடம் தூக்குற கஷ்டம் இந்த பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு சில பெண்களோட உடல்நிலை இந்த குடத்தை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நம்ம சேனல்ல 100 சப்ஸ்கிரைபர் இருக்கப்ப ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல குடம் தூக்க ஒரு ஹேண்டில் செஞ்சிருந்தேன். அதுல பிவிசி பைப் வாட்டர் லைனை வளைச்சி ஒரு ஹேண்டில் பண்ணி அதுக்கு செஞ்சிருந்தேன். அந்த மாதிரி கடையில வளைச்சி தரமாட்டாங்களாம். எங்கள்கிட்டயும் இந்த மாதிரி வளைக்கிறதுக்கான டூல்ஸ் இல்ல. கேஸ் ஸ்டவ் வேற எதுலயாவது வளைச்சாலும் இந்த மாதிரி பினிஷிங் வர மாட்டேங்குது. இதுக்கு சிம்பிளா ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு அப்டேட் வாங்க பார்க்கலாம். இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஆரம்பிக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நீங்க பாக்குறது தான். இது ரொம்பவே சிம்பிளா கிடைக்கக்கூடியது. அதுலயுமே இந்த வாட்டர் ஹோஸ் ரொம்பவே பழசு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்கிட்ட ஒரு பிட்டு கிடந்தது. முதல்ல நம்ம இந்த பிவிசி பைப் எடுத்துக்குவோம். இது 1/2 இன்ச் பிவிசி வாட்டர் லைன் பைப். இதுல 1 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு எமரி பேப்பர் வச்சு இதோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கார்டனிங் ஹோஸ் எடுத்துக்கலாம். இதுவுமே 1/2 இன்ச் தான். இப்போ இதில் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஒரு 16 இன்ச் தேவைப்படுது. கட் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜஸையும் நான் இந்த மாதிரி எமரி பேப்பர் வச்சு ஸ்மூத் ஆக்கிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த மாதிரி நூல் கயிறு எடுத்துக்கலாம். இதில் 1/2 மீட்டர் ஃபஸ்ட்டு ஒரு பீஸை அளந்துக்கிட்டு அது மாதிரி 4 பங்கு நான் எடுத்துக்கிறேன். இதை இப்போ 2ஆக கட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு பீஸும் 1 மீட்டருக்கு தேவைப்படுது. இதுதான் அளவு. இதுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் பைப் 2 கட் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி இதை கோத்துக்கணும். அடுத்து இன்னொரு கயிறு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கோத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்டர் போர்ஷன் ரவுண்டாக இருக்கு இல்லையா, ரிங் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதில் தான் குடத்தோட கழுத்து செட் ஆக போகுது. இந்த ரிங்கை தான் குடத்தோட கழுத்தில் போட போகிறோம். இப்படி இழுக்கும்போது அந்த கழுத்தில் இந்த கயிறை நல்லா நெருக்கி பிடிக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த கார்டன் ஹோஸில் இந்த கயிறோட ஒரு முனையை இந்த மாதிரி இப்படி வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கயிறோட 2 முனையிலையும் நல்லா நூலை சுற்றிக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு கயிறோட முனையையும் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டு நூல் சுற்றி ஃபெவிக்விக் வச்சு செட் பண்ணியாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம செட்டப் ஓவர். இது இப்படி தான் ஃபைனலாக வரும். இப்போ இதை குடத்தோட கழுத்தில் இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கணும். இந்த மாதிரிலாம் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஆண்களும் இதை எளிமையாக தூக்க முடியும், பெண்களும் இதை எளிமையாக தூக்க முடியும். நான் கொஞ்சம் இதை பெரிய சைஸ்லேயே செஞ்சுருக்கேன். ஏன்னாக்கா வேறு குடத்தில் எடுத்து போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு குடத்துக்கு மட்டும்தான் அதை செய்கிறீங்க அப்படின்னாக்கா கயிறோட லெங்க்த்தை இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி கரெக்டாக அந்த குடத்துக்கு மட்டுமே பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதை மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, அதையும் போய் பாருங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இன்னும் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்லையும் அப்படியே தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.